அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. நேற்று ஒரு வீடியோ பார்த்துருப்போம் மக்களே. அதாவது அமஞ்சக்கரையை சேர்ந்த லோகேஷ் அப்படிங்கிற ஒரு நபரும் அம்பத்தூரை சேர்ந்த வாஞ்சனா அப்படிங்கிற ஒரு நபர், ரெண்டு பேரும் வந்து ஒரே ஹோட்டல் ரூமில் இறந்து கிடந்த ஒரு பதிவு. ஸோ இந்த பதிவுக்கு அப்புறம் நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தீங்கன்னா, சார் இந்த பதிவு நீங்கள் போட்டுட்டீங்க, நீங்கள் வந்து எல்ஜிபிடிக்கு பற்றி நல்லபடியாக பேசியிருக்கிறீங்க, பட் ஸ்டில் இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது சார். தட்ஸ் அ வேர்ட் கால்ட் ரிபல், தட்ஸ் அ வேர்ட் கால்ட் பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி, தட்ஸ் அ வேர்ட் கால்டு எல்ஜிபிடிக்கு ப்ளஸ். இது எல்லாத்தையும் மீறி அந்த இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட குளறுபடிகள், பிரச்சனைகள். இப்போது அவங்க சொன்ன ஒரு கருத்தின்படி, அவங்க சொன்ன தகவலின்படி பார்த்தால் இன்றைக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியாகிருக்கு ரிகார்டிங் லோகேஷ் வாஞ்சிநாதன். இப்போ இது எல்லாத்த பற்றியும் விரிவாக பார்க்குறப்போ, விலாவரியாக பார்க்குறப்போ, இந்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே, இந்த ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே, இந்த சோஷியல் பிளாட்ஃபார்முக்குள்ளே, இந்த வார்த்தைக்குள்ளே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸும் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் இருக்குன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அது என்னென்ற டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த பதிவில். அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, அந்த ஹோட்டல் ரூமில் யூஸ் பண்ண காண்டமும் இருந்துச்சு அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு மக்களே. ஸோ அமஞ்சக்கரையை சேர்ந்த லோகேஷ், அம்பத்தூரை சேர்ந்த வாஞ்சனா, அந்த ரெண்டு பேரும் தான் வந்து இந்த இறந்து போன நபர்கள். இவங்க இரண்டு பேருமே வந்து ஹோமோசெக்சுவலாக ஈடுபட்டிருக்கிறாங்க, ரெண்டு பேருமே பார்ட்னர்ஸாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலாக நம்ம வெளியிட்டிருந்தோம். இந்த தகவலை வெளியிட்டதுமே வந்து நமக்கு இன்னொரு தகவல் நமக்கு என்ன கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசனாக கிடச்ச தகவல் பார்த்தீங்கன்னா, இந்த வாஞ்சிநாதனும் லோகேஷ் ரெண்டு பேரும் இன்ஸ்டாகிராமில் ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி, பார்ட்னர்ஸ் மாதிரி அவங்க வந்து ரீல்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இப்போ இதை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா, சார் இப்போது இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் ஒரு விதமான கல்ச்சர் வந்து பெருசாக வளர்ந்துட்டுருக்கு. அது என்னென்னா, சேம் செக்ஸில் இருக்கக்கூடியவங்க, அதாவது சேம் ஜெண்டராக இருக்கக்கூடியவங்க வந்து ரெண்டு பேரும் பாய் பெஸ்டிஸ், கேர்ள் பெஸ்டிஸ் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தி ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. இதில் பையனும் ஃப்ரெண்டாக இருக்கப்போ, இல்லை பொண்ணும் ஃப்ரெண்டாக இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து இந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க, பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி. ஒரு காலத்தில் அதாவது ஒரு 10 years பேக் பார்த்தீங்கன்னா இதே வார்த்தை ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. அது வந்து ஆப்போசிட் ஜெண்டரில் யூஸ் பண்ணிப்பாங்க இந்த வார்த்தையை. ஆனால் இப்பொழுது சேம் ஜெண்டரில் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி யூஸ் பண்ணிக்கிறப்போ அவங்க அந்த பாய் பெஸ்டியாக, கேர்ள் பெஸ்டியாக இருக்கிறப்போ ரெண்டு பேரும் சேம் ஜெண்டராக இருந்தாலுமே அவங்க கொஞ்சம் எல்லை மீறி போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப், நம்மலாம் வந்து 90s காலகட்டங்களில் ஃப்ரெண்ட்ஸ்னால் அது ஃப்ரெண்ட்ஷிப்போடு நிற்கும். இப்போலாம் அதே மாதிரி ஏன் நம்ம ஒன்றா இருக்கலாம் ப்ரோ அப்படின்ற அளவுக்கு ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உடல் ரீதியாக அவங்க தன்னுடைய செக்ஷுவல் ஃபீலிங்கும் பகிர்ந்துக்கிறாங்க. அப்படி பகிர்ந்துக்கிறப்போ இவங்க தான் உண்மையாலுமே டிரான்ஜெண்டரா, இல்லை கேவா, இல்லை மென்தானா, இல்லை அந்த பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி மேலே இருக்கக்கூடிய பொசசிவ்னஸ். ஸோ அந்த ரெண்டு பசங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை ஒரு பையன் வந்து இன்னொரு பையன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசினாலும் பொசசிவாக ஃபீல் ஆகிட்டு நீ என்னோடையவன், நீ அவங்ககிட்ட பேசுகிற அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் உருவாகுது. இதையும் அவங்களுடைய ஜெண்டர் ஐடென்டிட்டியும் வந்து அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த காலகட்டங்களில். அவங்க உண்மையாலுமே டிரான்ஜெண்டரா, உண்மையாலுமே கேவா, உண்மையாலுமே எல்ஜிபிடிக்யூ+ஆ, இல்லை உண்மையாலுமே மென் தானா, இந்த ஜெண்டர் ஐடென்டிட்டியும் இந்த பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி வர பொசசிவ்னஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு வாழ ட்ரை பண்ணுறாங்க. நிறைய உதாரணங்கள் இப்போதைக்கு நடந்துகிட்ருக்குங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் பழக்கப்படுற உதாரணம் பார்த்திங்கன்னா, அது இன்ஸ்டாகிராமில் வந்து செலிப்ரிட்டியாக வளம் வந்துக்கிட்டு இருந்த டோரா புஜ்ஜி அப்படின்னு ரெண்டு பேரும் பெண்கள் தான். டோரான்றவங்க பெண்கள், புஜ்ஜின்றவங்க பெண்கள் தான். டோரான்றது வந்து திருநம்பியாக மாறினதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. பட் அவங்க ப்ராப்பராக ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கிட்ட மாதிரி இல்லைன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. ரெண்டுமே வந்து எது உண்மைன்றது அவங்க சொன்னால் தெரியும் வெளியே நமக்கு. அதில் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சண்டை போட்டுக்கிட்டாங்க. அது வந்து டோரா அப்படிங்கிற அந்த ஒரு மென்னாக பாவிச்சு போடக்கூடிய அந்த ஒரு நபர், டோரா அப்படிங்கிற நபர் பார்த்திங்கன்னா போதைக்கு அடிமையானாங்க, போதை ஊசி போட்டிருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஒரு காம்ப்ளிகேஷன் உருவாச்சு மக்களே. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு பேரும் பெண்கள் தான். இவங்க இந்த இன்ஸ்டாகிராமில் சேர்ந்து ரீல்ஸ் போட்டால், சேர்ந்து வீடியோ போட்டால் பிரபலமாகிறோம், சீக்கிரமாக ஃபேமஸ் ஆகிறோம், இது பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக வருது, இதனால் நமக்கு வந்து நிறைய அமௌண்ட் வருது, நிறைய வியூஸ் வருது, நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க அப்படிங்கிற காரணத்தினால
இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் ரொம்ப அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது நம்ம நாட்டில். இந்த பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி கல்ச்சர். இந்த பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி கல்ச்சராக இருந்துக்கிட்டு இதன் மூலிமா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறப்போ வீடியோஸ் போடுறப்போ அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ரொம்ப அதிகமாக வராங்க. இதை பார்த்து பல பேர் வந்து உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, நிறைய வந்து வியூஸ் அதிகமாகுது, இது மூலம் பணம் வர ஆரம்பிக்குது. அந்த பணம் வர ஆரம்பிக்கிறதுனாலேயே இவங்க ஜெண்டர் ஐடென்டிட்டியாக பேசிக்காகவே இவங்க வந்து LGBTQ+ஆ இல்லை நார்மலாக மென் தானா அவங்க விமன் தானா, இது அவங்களுக்குள்ள கன்ஃபியூஷன்ஸ் ஏற்பட்டு இதை புரிஞ்சுக்கிற தன்மை சில பேருக்கு இல்லாமலே போகுது அப்படிங்கிற ஒரு தகவலை பரிமாறிக்கிட்டாங்க மக்களே. அது பர்ஃபெக்டாக இதுலேயும் வந்து நமக்கு சிங்க் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இங்கே இந்த ரொம்ப 2 பேருமே லோகேஷ் மற்றும் மாஞ்சனா 2 பேரும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப ஃபேமஸான நபர்கள்னு தெரிய வருது. அது ரொம்ப ஃபேமஸ் இல்லைனா கூட வளர்ந்து வரும் பிரபலங்களில் ஒருத்தவங்க தெரிய வருது. 2 பேரும் பார்ட்னர்ஸாக வீடியோ போட்டுட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு மக்களே. ஸோ இங்கே என்னென்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 2 கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது ப்ரெசன்ட் ஜென்ரேஷன். இப்போ வந்து பேரண்ட்டுக்கும் இருக்கிற சில்ட்ரனுக்கும். சில்ட்ரனை பொறுத்தளவுக்கு LGBTQவா இல்லையா அப்படிங்கிறது இருக்கும். இந்த பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி கன்ஃபியூஷன்ஸை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். சரி, ஆஸ் அ பேரண்ட்டாக என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்டாகவே இவங்க வளரக்கூடிய பையனோ பொண்ணோ LGBTக்கு உண்மையாகவே அவங்க LGBTQவா இல்லை அவங்க இந்த கன்ஃபியூஷனில் எதுன்னு புரிஞ்சிக்க தெரியாமல் பிரித்து பார்க்க தெரியாமல் வளர்ந்துட்டுருக்காங்களா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் கேள்வி முன் வச்சுருக்காங்க. இதை குறித்து நிறைய வீடியோ போட போகிற மக்களே. நம்ம வந்து ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட பேசிவிட்டு முடிஞ்சால் நம்ம சைக்காட்ரிஸ்ட் தெரிஞ்சவங்ககிட்டே வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்து ஒரு இன்டர்வியூ எடுத்து நம்ம கண்டிப்பாக போடலாம். இப்போ இன்னொரு விஷயம் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது ப்ரெசன்ட் ஜென்ரேஷன்ஸில். என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா ரிபல் அப்படிங்கிற வார்த்தை. இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு ரிபல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அதிகமாக வந்து ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். என்னங்க ரிபல் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மா அப்பா பேச்சை கேட்காம அம்மா அப்பா கிட்டேருந்து பிரிஞ்சு தனியாக இண்டிபெண்ட்டாக வாழ்கிறதுக்கு பேர் ரிபல் அப்படிங்கிறாங்க. அப்படி இண்டிபெண்ட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு பையனாக இருக்கான்னா அந்த பையன் அவனுடைய பாய் பெஸ்டி கூட ஒன்றா வாழ்கிறது. அப்படி வாழ்கிறப்போ அவங்க வந்து LGBTQவா இல்லை ஹோமோசெக்ஷுவல்ஸா இல்லை ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸா அப்படிங்கிற அந்த ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படிங்கிறதுக்கு விவரம் புரியாமல் 2 பேரும் ஒன்றா வாழ்கிறது. அதன் மூலிமா அவங்க வந்து சோஷியல் மீடியா பிரபலமாகிறது, பார்ட்னர்ஸாக ஒன்றா இருக்கிறது அப்படின்னு போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு கம்யூனிட்டிக்கு பேர் ரிபல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தகவல் கேள்விப்படுற மக்களே. இந்த ரிபல் கம்யூனிட்டி அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது, பிரபலமாகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதன் மூலிமா நிறைய பேர் அவங்க பெற்றவங்ககிட்டேருந்து பேசி பிரிஞ்சு வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் வெளியிடுறாங்க. இது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மேஜரானவங்க தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறதும், இன்னும் கொஞ்ச நாள் போக போக அந்த மேஜரான மைனர் பசங்களும் ஒன்றா இது மாதிரி வெளியே வந்து வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுரும் அப்படிங்கிற பயத்திலையும் இருக்கிறாங்க இன்றைய காலகட்ட பெற்றோர்கள்லாம். இது எல்லாத்துக்கும் என்ன மாதிரி தீர்வு இருக்குது, எப்படி ஐடென்டிட்டி கண்டுபிடிக்கிறது, எல்லாத்துக்கும் மேலே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது. ஏன்னா இதுவே வந்து தேட்ஸ் எ வேர்ல்ட் கால் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். இதெல்லாம் வந்து எங்கள் காலத்தில் இல்லை மக்கள், இப்போலாம் ரொம்ப அதிகமாக ப்ராப்ளம் ஆகிட்டுருக்குன்னு சொல்லலாம். இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு இன்னொரு தரப்பில் இன்ஸ்டாகிராமில். ஸோ பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டிலேயே டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் உள்ளே பூந்துட்டாங்கன்னா எப்படி வெளியே வருது அப்படிங்கிற டாப்பிக்கை மட்டுமே பேசி தனியாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க ஒரு சில நபர்கள்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரிபல், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பு, பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்ததுக்கப்புறம் உருவாகி இருக்கக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கும் அந்த ஜெண்டர் ஐடென்டிட்டிக்கும் கன்ஃபியூஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது யங்ஸ்டர்ஸ் கிட்ட அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நியாயமான வாதமாக படுது இந்த இடத்துல. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ கண்டிப்பாக போட தான் போகிற மக்களே. இப்படி யாராவது நீங்கள் கிராஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இல்லை உங்களுக்கு அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கூடிய விரைவில் ஒரு தனி வீடியோ சைக்காட்ரிஸ்ட் பேசின ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக வெளியிடுவோம். அந்த டிஃபரன்ஷியேஷன் புரிஞ்சிருச்சுனால் இந்த சமுதாயத்தில் இந்த ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு வந்து இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுல நோ டவுட் மக்களே. என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.